மேடையை சிறப்பிக்க வருகிறார். அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வைர வழிகளுக்கு சொந்தக்காரரான வள்ளலார் அவர்தம் வழி நின்று அறப்பணிகள் பல செய்து கொண்டிருக்கும் டாக்டர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவர்கள் தர்மபத்திரியாக நின்று அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்ற திருமதி வானதி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். நமது நண்பரும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியின் நிறுவனருமான திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இன்று வித்தியாசமாக எனக்கு தோன்றினார். காரணம், அவர் எப்பொழுதும் எல்லாம் பேசினாலும் நான் அதை ரசித்து கேட்பதுண்டு. ஆனால் இன்று பார்த்தீர்களானால், பார்க்காமல் இருந்தாலும் கூட லைவில் பாருங்கள், அவர் இன்னைக்கு மரணம், ஜனனம், வாய்க்கட்டு, பனிக்கூட உடையிறது, பிறக்கிறது, அந்த 8லேயே தான் சுற்றிட்டு இருக்கிறார். இன்றைக்கி அவர் கர்மாவையே பேசிகிட்டு இருக்கார். எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா இவர் இதிலேயே ஸ்டக் ஆகிட்டார். இன்றைக்கி ஆரம்பித்ததுல பிறப்பு, மரணம், ஜனனம், கர்மாவே பேசுகிறார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாளோட விசேஷம் பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை முழுவதுமே அனுசரிச்சித்தரோம், சரிங்களா? அது மட்டும் இல்லை, அப்போ அந்த கேபியோட இது பாருங்கள். அதாவது கேபிங்கிறது ரொம்ப எளிமை, யதார்த்தம், அற்புதம் சொல்கிறோம் இல்லைங்க. இதில் போயிட்டோம்னா அப்படியே நம்ம மெய் மறந்துடுவோங்க. நேற்று நைட்டு ராதாகிருஷ்ணன் ஐயா கூட பேசும்போது கூட நான் இங்கே வரவுனான்னு தெரியல, எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இவர் என்னடா இன்றைக்கி இதுலேயே நிற்கிறாரு. நம்ம சுரேஷ் ஐயாவும் பேசினார், சனி ராகு சனி ராகு எல்லாமே. இந்த சனி ராகு பற்றி இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள், நம்ம கேபினாலும் நம்ம பேச வேண்டியதே வேறு. நம்ம எல்லாமே இங்கே இன்றைக்கி எங்கே ஸ்டக் ஆகிட்டோம்னா சனி ராகுலேயே ஸ்டக் ஆகிட்டோம். அப்போ இப்போ தான் நெல்லை வசந்தன் ஐயா மானசீகமாக அவரோட சில கருத்தரங்கள் இது மாதிரி நேரடியாக படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவர் நம்ம சிந்தனையை தூண்டுற ஒரு வாய்ப்பு வந்ததுங்க. இப்போ நம்ம நண்பர் ஐயா ரவீஷ் ஜெயக்குமார், நான் இது வேறு சொல்லலாம். ரவினா என்னங்க? சூரியன். ஜெயம்னா வெற்றி, செவ்வாய் வருங்களா? குமார்னா குருன்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ சூரியன் எங்கே நிற்கிறான் பாருங்கள், திருவாதிரையில் நிற்கிறான், ராகு ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறான். ஆனால் அடுத்து கேபிக்கு போங்க, ராகுல எங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ராகுல சனியில் நிற்கிறான். சூரியன் இன்னைக்கு இப்போ கோச்சாரம் போடுங்க, சூரியன் நிற்கிற இடம், சூரியன் நிற்கிற நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரநாதன் ராகு, அதோட உபநட்சத்திராதிபதி சனி. அதுக்கப்புறம் வாங்க செவ்வாய் வாங்க. செவ்வாய் சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகள் நிற்கிறான், கிருத்திகோட நட்சத்திரம், செவ்வாய் நிற்கிற உபநட்சத்திராதிபதி சனி. அதுக்கப்புறம் குரு வாங்க, குரு உச்சமாயி பூசத்தில் நிற்கிறான். இங்கே உச்ச நீச்சம் நம்ம கேபியில் கிடையாது. சனியோட நட்சத்திரம் இருக்கிறான், அவன் நிற்கிற உபநட்சத்திராதிபதி சனி. சூரியன், செவ்வாய், குரு, 3 பேருமே. குரு மணிகண்டன் ஐயா சொல்லுவார், செவ்வாய் இல்லாமல் கர்மா இல்லைம்பார். நம்ம எனக்கு ஒரு மணிகண்டன் பேர் இருந்தாலே அவர் தாங்க. அங்கே இருக்கிற தர்மசாஸ்தா குருவின் குருவே அப்படின்னா அவர் அந்த நாமம் வந்தாலே அவர் அப்படி தான் பேசுவார். அவர் நம்மகிட்ட பராசர மாதிரியே பேசுவார், அவரோட நாமத்தில் வருவார். அவர் சத்திய வாக்க சொல்லியிருக்கார், எங்கே கன்னி பூஜையில் நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு நீ போட்டு போடாங்கிறார். அதே மாதிரி எப்பெல்லாம் நம்ம ஸ்டக் ஆகிட்டோமோ அப்போ மணிகண்டன் மூலமாக வருவார். அப்போ மணிகண்டன் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தப்ப சொன்ன ஒரு விஷயம், செவ்வாய் இல்லாமல் கர்மா இல்லை. அப்போ பாருங்கள், இப்போ சூரியன், செவ்வாய், குரு 3மே கேபியில் எங்கே நிற்கிறாங்க? எல்லாமே சனியோட. அப்போ இந்த 3 பேர்த்து யாரும் கண்ட்ரோல் பண்ணுறான்? சனி. இன்னைக்கு நாள் சனிக்கிழமை, அது மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் பாருங்கள். அதனால அவர் இப்போ கூட சொன்னார், கடைசி எனக்கு மைக் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாய்க்கட்டு போடணும்னு சொன்னார். 8 பனிக்கூட உடைய இன்னைக்கு அவர் சாபை பற்றியாவது பேசுகிறாருங்க. இதோட பியூட்டி என்னன்னா, இன்னொரு 4 கிரகங்கள் பாருங்கள் ராகுவோட உபநட்சத்திரத்தில் நிற்கும். இன்னைக்கு கோச்சாரத்தில் பாருங்கள் 7 கிரகங்களை யார் கண்ட்ரோல்? 3 பேர்த்த ராகு சனி கண்ட்ரோல் பண்ணுறாருங்களா, மிச்சம் 4 பேர். ராகு சுயசாரமான சதயத்தில் இருக்காருங்க. சதையோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தே இருக்கார். ராகுவோட உபநட்சத்திராதிபதி ராகு. கேது எங்கே இருக்காருங்க? மகத்தில் இருக்கார். மகத்தில் எங்கே இருக்காருன்னா ராகுவோட உபநட்சத்திர பாட்டில் இருக்கார். அந்த 9 டிவிஷனில் இன்னைக்கு ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். கேதுவோட உபநட்சத்திரம் இருக்கார். புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதன் புரட்டாதி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னா ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சந்திரன் சனியோட நட்சத்திரம் இருக்கார், அதனோட உபநட்சத்திரம் ராகு. பாருங்க, இந்த 4 கிரகங்கள் சனி ராகு எல்லாம். அது புதன். புனர்பூசம்னாலே ராமர் வந்துட்டாருங்களா? இது ஐயா எவ்வளவு எப்படிங்க 1867 அவர்
ஏற்றி வச்சுட்டு போனார் வடலூரில். கிட்டத்தட்ட 159 ஆண்டுகள் ஆகி போச்சு. அவர் வயிற்று பசிக்காக அன்னதானத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போகிறாரு. ஐயா ஒரு வருஷ காலமாக நாங்கள் தொடர்பில் இருந்தாலும் பண்ணணும் சொல்லி இன்றைக்கி தான் அந்த தீபத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இது ஐயா அறிவு பசிக்கு, சாப்பாட்டு பசிக்காக வாழும் உயிர்களுக்கெல்லாம் அன்னம் போடணும், இது மாதிரி அனைத்து ஜோதிடர்களின் அறிவு பசியை தீர்க்கிறதுக்காக இன்றைக்கி ஐயா வந்து ஒரு யாகத்தை ஏற்றிருக்காங்க. இது பல வருடங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து அவர்களுடைய மகன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் இருக்கார். இருந்தாலும் அவ்வளவு இதிலிருந்து இதுக்கு வந்தது பெரிய பாக்கியம். இது அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு அப்படியே இந்த ஞான பசியை, ஞான ஒளி தீபங்கள் ஞான பசியை போக்குறதுக்கு அது ஒரு மரமாக எப்படி வரவுகளாக ஒரு சன்மார்க்க நெறிய போதிக்குதோ, இது மாதிரி ஆத்ம ஒளியையும் ஆத்ம அறிவையும் ஆத்ம ஞானத்தையும் கொடுக்கிற இந்த ஜோடிய கலையை பல்லாண்டு காலம் தொடர்ந்து செல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த இந்த கோச்சாரமே சொல்லுதுங்க. அப்போ வந்து உபநட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு வலிமையானது. உபநட்சத்திரங்கள்னா இன்றைக்கி பாருங்கள், இப்போ பிரசன்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தை என்ன பண்ணுதுங்க, 2 கிரகங்கள் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. 4 கிரகங்கள், அதாமல் கர்ம கிரகங்கள், வருட கிரகங்கள், சனி சுக்கிரன் மட்டும்தான். அதுவும் பாருங்கள், புதன் கிட்ட மாற்றிக்குச்சு. சனி நிற்கிறது ரேவதி, சுக்கிரன் நிற்கிறது ஆயில்யம். பாருங்கள், கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் தான். புதன் ராகு சனி, இந்த 3 கிரகங்கள் தான் 9 கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க பிறக்கிற நேரத்தை வச்சு எந்த லக்னமாக போகுதோ, இந்த 3 பாவங்கள் எந்த குறி காட்டுதோ அந்த கொடுப்பனைகள் மட்டும்தான் வலுவாக இருக்கும். 3மே எப்படி 12 பாவங்களை குறி காட்ட முடியாது. 3மே ஏதோ ஒரு 4 பாவங்கள் மைனஸ் ஆகும். அந்த 4 பாவங்கள் அவங்க வாழ்க்கையில் கொடுப்பனை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கான இந்த பிறவியோட கர்மா விதி கொடுப்பனை அவ்வளோதான். இது கேபி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதுங்க. அது அப்புறம் கேபியில் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியது இல்லைங்க. நான் பார்த்த வரைக்குமே கேபியில் ஒரு பாவ ஆரம்ப முனையே எல்லாத்தையுமே சொல்லிடுதுங்க. பாவ ஆரம்ப முனை வலிமையாக எந்த பாவத்தை தொடர்பு எழுதோ அந்த பாவ கொடுப்பனை உறுதி ஈஸியாக கிடச்சிருதுங்க. உதாரணத்துக்கு இப்போ திருமணம்னு எடுத்துங்களேன், 7ஆம் பாவத்தோட ஆரம்ப முனையானது 2, 7, 11 தொடர்பு போட்டு வச்சுங்களேன், அவங்களுக்கு மேரேஜ் ஈஸியாக அமைஞ்சிடுது. இந்த 2, 7, 11ஓட 5 சம்மந்தப்படும் போது அது லவ் மேரேஜாக போயிடுது, இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜாக போயிடுது. அவ்வளோதானே தவிர இந்த 2, 7, 11 இல்லாமல் அங்கே இந்த 2, 7, 11, 6, 8, 12ஓட சம்மந்தப்படும் போது 6ஓட வந்தால் திருமணத்தில் பிரச்சனை வருதுங்க, கருத்து வேறுபாடு வருது. 8 வந்தால் தாமதங்கள் பண்ணுது, 12னா பிரிவினை வந்துடுது, இல்லை அதனால் ஒரு லாஸ் வருது. 1 வந்தாலுமே அது ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது, ஏன்னா அது 2ஆம் பாவத்துக்கு 11ஆக வருது. அதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு, இந்த ஜாதகம் பாருங்கள், 5/6/1974 போர்டு இருந்தால் ஐயா எப்போவுமே நம்முடைய குருநாதர் ராதாகிருஷ்ணன் ஐயா போர்டில் போட்டு அந்த பாயிண்ட்டை சொல்லும் பார், கதையெல்லாம் சொல்லாதே பார். ஐயாவுக்கு கதை சொல்கிறது பிடிக்காது, பாயிண்ட்டு தான். இன்றைக்கி போர்டு இல்லை, அடுத்த தடவை போர்டு போட்டு சொல்லிடலாங்க. இது 5/6/1974 ஆண்டு 11:55 காலையில் பிறந்த ஜாதகங்க. இந்த 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 ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய 7ஆம் பாவ ஆரம்ப முனை வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை தொடர்பு எடுதுங்க. 10ஆம் பாவங்கிறது 11ஆம் பாவுக்கு 12ஆக வருது. அதுவும் இல்லாமல் இந்த 7ஆம் பாவ ஆரம்ப முனையோட அதிபதி 6 வரான உபநட்சத்திராதிபதியாக புதனாலே 2 வந்துருச்சுங்களா. அந்த புதன் 10ஆம் பாவத்தை தொடர்பு போடுறதுனால வலுவான உத்தியோகத்தை தான் கொடுத்தது, தவிர திருமண வாழ்க்கையை கொடுக்கலைங்க. இது மாதிரி கேபியை பற்றி பேசினா நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுங்க, அந்த அப்சர்வ் பண்ணி உணர்ந்தா போதுங்க. ஐயா பாருங்கள், இன்றைக்கி சனி ராகு, சனி புதன், இன்றைக்கி ராகு பற்றியே பேசினார். 4 கிரகங்கள் பாருங்கள் ராகுலேயே உட்காந்துருக்குது. அவர் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள், கம்யூனிகேஷன், அவர் பேசின டாபிக் டேட்டா சயின்ஸு, ரோபோட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அவர் வாட்டுக்கு பிரித்து விளைஞ்சாருங்க. ராகு பற்றியே தான் பேசினார். ஏன்னா இன்றைக்கி கிரக ஆதிகள் ராகு இவர் சுரேஷ் சர்மா ஐயா கவர் பண்ணிட்டாரு, சனி பகவான ஐயா கவர் பண்ணிட்டார். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சனி ராகுவே தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் செவ்வாய் இவர் அருமையாக பேசினாருங்க. பாருங்கள், இந்த 3 கிரகங்கள் தான் இன்றைக்கி வலிமையாக இருக்குது கோச்சாரத்தில், அதை பற்றியே நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறி, நேரத்தின் அருமை கருதி அடுத்து குருமணி ஐயா பேச இருப்பதால் என் உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நடராஜ் வந்து நான் இப்போ ஒரு 2-3 மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். மீட்டிங்கில் பார்க்குறப்போ அவர் ஏதோ குழந்த மாதிரி வந்து பேசிட்டு போனார். 2வது மீட்டிங்கில் கொஞ்சம் ஏதோ பேசினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனுபவத்தையெல்லாம் உணர்ந்து எடுத்து பேசியிருக்கிறார். வந்ததுலேருந்து அவர் ப்ரிப்பேர் எல்லாம் வந்து அப்போது இனி அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சிக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடம் அவருக்கு கொடுக்குது. அப்போ அதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம். அது காரணம் கூட இருக்காது யாருங்க, ஒன்றும் தெரியாத குழந்தையா இருந்து அடுத்த நாள் புலி மேலே ஏறி வரலைங்களா,
பொதுவாக நடராஜ நாம் எந்த கூட்டத்தில் பேசினாலும் அங்கே பூரா செய்திகளையும் உள்வாங்கிட்டு வெளியே நம்ம வந்து அமர்ந்தவுடன் நம்மளோட ஸ்டார் சப் விவரங்களை எல்லாம் எல்லையற்ற ஆர்வத்தோடு கேட்டு தெரிஞ்சுக்குவார். இன்றைக்கி காலையிலிருந்து ரூலிங் பிளானட்ஸை ரொம்ப ஹெவியாக உள்வாங்கி அதை திருப்பி எடுத்து சொல்கிற மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கி ரிவீலிங் ஆஃப் ஆர்பின்னு சொல்லி அந்த ரூலிங் பிளானட்ஸினுடைய ரிவீல் பண்ணுற திறமையை இங்கு பேசக்கூடியவர்களுடைய புழக்கத்தில் அது இருக்குது. கேபி முறைங்கிறது துல்லியமான விஞ்ஞானம்தான் அவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆகவே வேலை செஞ்சுருக்குது. ஆனால் ஃபோன் மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவார். அடுத்த நாள் அவர் பேசினா தான் உண்டு. இது மாதிரி ஒரு மனிதன். ஆமாம், அது எல்லாம் மறந்துட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி நாமெல்லாம் பேசினா திருப்பி பேசி எதிர்கால சிறந்த கேபி முறை ஜோதிடராக விளங்க இருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. ஆகவே அவர்கள் நீடூடி கேபி முறையை படித்து சிறப்பு எய்த வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் தங்க. மேலும் மேலும் நீடூடி வாழ்க. ஃபோட்டோ